SA College of Arts and Science. For admission details, click the link in description. CSK vs RCB மேட்ச்ல இந்த ஒரு சில ரீசன்ஸ்னால தான் CSK ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி அவுட் ஆனது. ஆக்சுவலா விராட் கோலி அவுட் ஆனதுக்கு ப்ரீவியஸ் பால் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இல்லாம இருந்திருக்காங்க. ஸோ MS தோனி தான் வந்து அங்க ஒரு ஃபில்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல்லே காட்டுற மாதிரி சில வீடியோஸ்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அங்க வந்து ஃபில்டர் இல்லை. ஸோ கரெக்டா ஒரு அவுட் ஆகிற பால் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஃபில்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விராட் கோலி சீக்கிரமே வந்து அவுட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது முழுக்க வந்து MS தோனி அவருடைய டிசிஷன் தான். கண்டிப்பா இது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே காட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜாவை நிறைய பேர் வந்து ஃபீல்டிங் வந்து அவர் க்ளோஸ்ல நிக்கிறது இல்ல, லாங்ல போய் நின்னுக்கிறாரு. ஒரு சில டிசிஷன்ஸ்லாம் அவர் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு டைம்ல முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாரு. அதுவுமே வந்து அவரே பண்ணியிருந்தாரு. ஸோ 16வது ஓவரை வந்து ஜடேஜா போட்டிருந்தாரு. அதுல 2 முக்கியமான விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ மேட்ச் திரும்புறதுக்கான முக்கியமான ஒரு டைமா இருந்துருந்துச்சு. அண்ட் அதை வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட்டுமே பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவருடைய விக்கெட் எடுத்ததுமே ரொம்ப குரூஷியலாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்ச் ட்ராப்புமே நடந்துருந்துச்சு. அதுவும் முக்கியமாக வந்து ஒரு இடத்துல சௌத்ரி வந்து கேட்சை விட்டுருந்தாரு. அண்ட் தீக்ஷனா அவருடைய பவுலிங்மே இன்னைக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துருந்துச்சு. 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. இதுக்கு முன்னாடி வந்து RCB பிளேயர்ஸ் அவர் பெருசாக ஆடி இருக்க மாட்டாங்க. ஸோ சூப்பராக வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம் தீக்ஷனா. ஸோ இதை தாண்டி இந்த ஒரு ரீசன்னால தான் CSK இந்த மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்றும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறது யோகி. SA College of Arts and Science. For admission details, click the link in description.